வணக்கம். என்னை வரவேற்று பேசிய சசிக்கு ரொம்ப நன்றி. அதே மாதிரி எங்க பின்னாடி இருந்து நிறைய சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற எங்களுடைய எம்ரால் சாருக்கும் மிக்க நன்றி. அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு மீட்டிங்க்கு வந்திருக்கிற அத்தனை லீடர்களுக்கும் நன்றி. உங்கள் அனைவரையும் இன்னைக்கு உலக மகளிர் தினம், எல்லா பெண்களுக்கும் நான் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். வேதா சார் இந்த பாட்டு போட்டாரு, சிங்கப்பெண்ணே. என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல. ஒரு நிமிஷம் அப்படியே ஒரு மாதிரி கண் கலங்கிட்டேன். அதாவது இன்னைக்கு பாத்தீங்கன்னா, எப்போதுமே எம்ரால் சார் சொல்வாரு, நான் சொல்வேன், சார் எனக்கு டாக்டர் எப்ப பாரு என்ன கூப்பிட்டே இருக்காங்க. எனக்கு இது எல்லாத்தையும் விட்டுட்டு நிறைய சேலஞ்சஸ் வரும்போது அவங்க நான் ஷேர் பண்ணேன். அப்ப ஷேர் பண்ணும்போது அவங்க சொல்லுவாங்க, அம்மா இந்த இது வேணுமாம்மா நமக்கு, நீங்க கிளம்பி வந்துருங்க, எவ்வளவுதான் நீங்க ரிட்டையர்ட் ஆக மாட்டீங்களா, வந்துருங்க அப்படின்வாங்க. அப்ப எம்ரால் சார் சொல்வாரு, நீங்க என்ன ஆனாலும் ஆர்சிஎம்ல நீங்க ஜெயிக்கணும், நீங்க தான் தமிழ்நாட்டுடைய ஃபர்ஸ்ட் லேடி டெக்னிக்கலா வரணும், எல்லா விஷயத்திலயும் நீங்க வரணும். உங்களை பெண்கள் சமுதாயம் நிறைய எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கு. ஒரு பெண் ஜெயிச்சா நிறைய பேருக்கு அது எல்லாருக்குமே அது ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். எப்போதுமே அது எனக்கு சொல்வாரு. நேற்றைக்கும் அப்படிதான் எனக்கு நிறைய விஷயத்துல மோட்டிவேட் பண்ணாரு. அதே மாதிரி காலையிலயும் எனக்கு வாழ்த்து தெரிவிச்சார். நிஜமாலுமே உண்மையிலே ரொம்ப நன்றி எம்ரோல் சார். இன்னைக்கு பாத்தீங்கன்னா, பெண்கள் பல விதங்கள்ல ஆதி காலத்துல பாத்தீங்கன்னா, பெண் தான் எல்லாத்துலயுமே முன்னால போயிருக்காங்க. ஒரு சமுதாயத்தை கட்டி காப்பாத்துறதுலயும் சரி, அதுக்கப்புறமா முன்னோக்கி செல்வதிலும் சரி, எல்லா விஷயத்திலயும் அந்த காலத்துல பெண்ணை பெண் தான் முன்னாடி இருந்திருக்காங்க. ஒரு கூட்டத்துக்கு தலைவியா பெண் தான் இருந்திருக்காங்க. அப்படிதான் இருந்த பெண் நாளடைவுல என்ன பண்ணாங்க, ஒடுக்கப்பட்டு ஒரு சுவத்துக்குள்ள 4 சுவத்துக்குள்ள ஒடுக்கப்பட்டாங்க. எல்லாமே ஆனாலும் இன்னைக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு நிறைய விஷயங்களை பெண்ணை வெளியே வந்துகிட்டு இருக்காங்க. இன்னைக்கு நம்ம ஜனாதிபதியா இருக்கிறதும் ஒரு பெண் தான், நமக்கு முன்னாள் பிரதமராக இருந்தவர்களும் ஒரு பெண் தான், நம்மளுடைய முதலமைச்சராக இருந்தவர்களும் ஒரு பெண் தான். இன்னைக்கு நிறைய விஷயத்துல பெண் இருந்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி மிசஸ் சுகுமார் சார் சொல்வாரு, ஒரு ஆணின் வெற்றிக்கு பின்னால் ஒரு பெண் இருக்கிறாள் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுல அவங்க ஒய்ஃப சொல்வாரு. ஆர்சிஎம்ல என்ன சொல்வார் நிறைய விஷயங்களை. இந்த மாதிரி நிறைய அதே மாதிரி என்னுடைய டீம்ல நிறைய பேர், அதுல முக்கியமா நான் சொல்லணும்னா வேதா சார் சொல்றேன். நிறைய விஷயங்கள்ல எனக்கு நிறைய ஒரு சப்போர்ட்டா இருந்துகிட்டு, நிறைய ஆர்சிஎம்ல சந்தேகமா இருந்தாலும் சரி, நிறைய விஷயங்கள்ல அவர்கிட்ட நான் ஷேர் பண்ணும்போது எனக்கு நிறைய சப்போர்ட்டா இருக்கு. இன்னைக்கு அத்தனை பேரும் இத்தனை தலைமைகள், அதாவது ஒரு ஆணின் வெற்றிக்கு பின்னால் ஒரு பெண் இருக்கிறாள், ஆனா இந்த பெண்ணின் வெற்றிக்கு பின்னால் நிறைய ஆண்கள் இன்னைக்கு டீம்லயும் சரி, மை அப்ளைன் லீடர்ஸ் எல்லாருமே சரி, ராமசாமி சார், கந்தசாமி சார், எல்லாருமே ரொம்ப சிறப்பா இருந்துருக்காங்க. இன்னைக்கு உள்ள பெரிய டீம் வந்திருக்குன்னா அதுக்கு நிச்சயமா நாங்க ராமசாமி சாரை மறக்கவே முடியாது. அதே மாதிரி கந்தசாமி சாரையும் மறக்க முடியாது. மை அப்ளைன் லீடர்ஸ் எல்லாரையுமே நாங்க இன்னைக்கு மறக்க முடியாது. அத மாதிரி கூட இருந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிற அத்தனை லீடர்களுக்கும் என்னுடைய மனப்பூர்வமான நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி மை டீம் லீடர்ஸ் அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றிகளை நான் தெரிவிச்சுட்டு, இன்னைக்கு விமன் எம்பவர்மெண்ட்ல எனக்கு பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுத்த எம்ரால் சாருக்கு நன்றி. இன்னைக்கு வந்திருக்கிற அத்தனை லீடர்களுக்கு மீண்டும் மீண்டும் இது அதாவது ஒரு மீட்டிங் நடக்குதுன்னா, இன்றைக்கு இத்தனை நாட்களாக 2 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த மீட்டிங் நடந்துகிட்டு இருக்கு. ஜூம் மீட்டிங் தொடர்ந்து கொரோனா காலகட்டத்தில் ஆரம்பிச்சு இன்றைய நாள் வரை தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்குன்னா, அதுக்கு நீங்க கொடுக்குற சப்போர்ட் தான். நீங்க இதை அட்டென்ட் பண்ணும்போது நமக்கு ஒரு லீடர் சார் மேடம் 5வது ஆண்டுக்குள்ள போயிருக்கிறோம். 5 ஆண்டுகள் 5 பல ஆண்டுகளாக தொடர்ந்து 5வது ஆண்டிலே நம்ம காலடி எடுத்து வச்சிருக்கிறோம். இன்னைக்கு தொடர்ந்து நிறைய லீடர்ஸுடைய ஸ்பீச் நம்ம கேட்டிருக்கோம். நிறைய ட்ரைனிங்ஸ் எத்தனையோ, அதாவது மெனக்கெட்டு பேசுவாங்க. ஒரு லீடரும் ஒரு ப்ராடக்ட பத்தி நான் மட்டும் பயனடைஞ்சால் போதாது, அடுத்தவர்களுக்கும் பயனளிக்கணும் அப்படின்ற எண்ணத்தோட நிறைய லீடர்ஸ், முக்கியமா பாத்தீங்கன்னா வேதா சார்லாம் ஒரு ப்ராடக்ட் எடுத்தாருன்னா அவ்வளவு அருமையா பேசுவாரு. இந்த மாதிரி நிறைய லீடர்ஸ், நம்மளுடைய பிரீத்தி பூர்ணிமா மேடம் அவர்கள், அதுக்கப்புறமா நம்முடைய கபீர் கபூர் சார், ட்ரெயினர், நிறைய பேர் இன்னைக்கு பேச அதை டிரான்ஸ்லேட் பண்றதுக்காக எங்க ராஜு சார், அதே மாதிரி பாத்தீங்கன்னா ட்ரைனிங்கை பத்தி பேசுற நம்ம எமரால் சார், இது மாதிரி நிறைய லீடர்ஸ் உங்களுடைய ட்ரைனிங்கை நம்ம இந்த இடத்துல கேட்டு நிறைய பயனடைஞ்சிருக்கோம். அப்ப அதுக்கு சப்போர்ட்டா இருக்கிறது யாருன்னா நீங்க தான்.
உங்களுடைய சப்போர்ட்டால் தான் இன்னைக்கு வந்து இத்தனை வந்திருக்கிற அத்தனை பேருக்கு மீண்டும் வணங்கி என்னுடைய உரையை நான் ஆரம்பிக்கிறேன். அதாவது இன்னைக்கு பாத்தீங்கன்னா பிரியங்கா மேடமுடைய ஒரு ஷார்ட் வீடியோ வந்து இன்னைக்கு வந்து குரூப்ல எல்லாத்துலயுமே போட்டிருந்தாங்க. இவ்வளவு அழகா அவங்க யோகாசனம் பண்றாங்க, ஃபேமிலியை பாக்குறாங்க, சமைக்கிறாங்க, பன்முக தலைவியா ஒரு பெண் எல்லாத்துலயுமே இருக்காங்க. குடும்ப தலைவியா இருக்காங்க, உடற்பயிற்சி பண்றாங்க, வந்து கீசோலுடைய ஃபவுண்டர், அவங்க கீசோலுடைய ட்ரைனிங் கொடுக்குறாங்க, சமைக்கிறாங்க, நிறைய விஷயங்கள்ல வந்து இருக்கிறாங்க. அப்போ ஒரு பெண்ணால் தான் வந்து பல ரூபங்களில் வந்து பரிமணிக்க முடியும். தாயாக, சகோதரியாக, மகளாக, மனைவியாக, ஒரு டீமை வழிநடத்தி செல்லும் ஒரு தலைவியாக எல்லாத்துலயுமே வந்து பரிணிக்க முடியும் அப்படின்றதுக்கு நம்மளுடைய பிரியங்கா மேடம் வந்து மிகப்பெரிய உதாரணமா இன்னைக்கு வந்து இருந்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு ஈசோல்ல வந்து இன்னைக்கு நிறைய விஷயங்களை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு உடான் கிளாஸ் வந்து ஆரம்பிச்சு எல்லாருமே சரி நிறைய லீடர்ஸ் வந்து கலந்துகிட்டு இதை வந்து பலனடைஞ்சுட்டு இருக்காங்க. அதுக்கு நம்ம கீசோல் ட்ரைனர் திவ்யாஸ்ரீ மேடமும் நமக்கு நிறைய விஷயங்கள் வந்து ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு இப்ப வந்து பாத்தீங்கன்னா அப்கமிங் ப்ராடக்ட்ஸ் நிறைய வருது. இன்னைக்கு வந்து சேஃப் அண்ட் லாங் எல்லாம் வந்து ஹைஜீன் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்து புதிய வகையில பரிணமிக்குது, அழகழகாக பரிணமிக்குது, அழகான பேக்கெட்ல ரொம்ப அற்புதமா. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய மஸ்காரா, நம்மளுடைய லிப்ஸ்டிக், நம்மளுடைய ஐஷேடோஸ், அப்புறம் ஐலைனர்லாம் வந்து பார்த்தா கலர் கலரா வந்துகிட்டு இருக்கு. ரொம்ப அழகழகான கலர்ஸ்ல வந்து இன்னைக்கு வந்து வந்துகிட்டு இருக்கு. எல்லாருமே வந்து ரொம்ப ஒரு அழகா காட்டக்கூடிய விதத்துல வந்து இன்னைக்கு காஸ்மெட்டிக்ஸ் வந்து ரொம்ப சிறப்பான வகையில் அழகான பேக்கிங்ல இன்னைக்கு வந்து இன்டர்நேஷனல் லெவல்ல வந்து இன்னைக்கு வந்து நம்முடைய பிரியங்கா மேடம் வந்து அவ்வளவு ரீசனபிள் பிரைஸ்ல கொடுத்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்கு. இன்னைக்கு கூட நான் பாத்தீங்கன்னா ஈசோலுடைய காஸ்மெட்டிக்ஸா நான் போட்டிருக்கேன். எனக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எப்போதுமே பாத்தீங்கன்னா பெண்ணுக்கு வந்து தான் அழகாக இருக்கிறோம், தான் கண்ணாடியில இருந்து நின்னு பார்க்கும்போது நான் அவங்களுக்குள்ளே ஒரு 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 உணர்வு வரும்போது மிகப்பெரிய ஒரு தன்னம்பிக்கை வரும். நான் நல்லா இருக்கேன் அப்படின்ற போது இப்போ தன்னம்பிக்கை வரும். அதுக்கு நிறைய விஷயங்கள் வந்து நம்மளுடைய ஆர்சிஎம் வந்து இருந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஹைஜீன் ப்ராடக்ட் எல்லாம் இன்னைக்கு எத்தனையோ பெண்களுக்கு லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பெண்களுக்கு ஒரு அதாவது பீரியட்ஸ் அப்படின்றது வந்து அவங்க வந்து ஒரு ஐயோ இது என்ன மாசம் எனக்கு ஒரு வலி இருக்கு, ஒரு வேதனை இருக்கு, வெளியிடங்களுக்கு எல்லாம் போகும்போதுலாம் வந்து நான் எப்படி இதை வந்து மேற்கொள்ள போகிறேன் அப்படின்ற இதுல இருந்து காப்பாத்தி இன்னைக்கு வந்து பீரியட்ஸ் என்பதே ஒரு விஷயமே இல்லை, எந்த வலியும் இல்லை, இச்சிங் இல்லை, இரிட்டேஷன் இல்லை, எந்த விதமான ஒரு ஒரு எப்படி சொல்றது அசௌகரியங்கள் இல்லாத அளவுக்கு டிராவல் பண்ணும் போதோ இல்ல எங்கேயாவது வேலைக்கு போகும்போதோ இல்ல படிக்கும் போதோ காலேஜுக்கு போற பிள்ளைங்க, ஸ்கூல் கோயிங் சில்ட்ரன்ஸ் எல்லாருக்குமே வந்து இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு எப்படி சுமையாக இல்லாமல் ஒரு எளிமையானதாக இன்னைக்கு மாற்றி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம நம்மளுடைய இன்டிமேட் வாஷ் இன்னைக்கு ஆண்களுக்கும் வந்திருக்குது, பெண்களுக்கும் வந்திருக்கு. அது ரொம்ப 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 இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். நம்ம இன்டிமேட் வாஷ் என்பது மிகவும் வந்து முக்கியமான ஒரு விஷயம். அதையும் வந்து இன்னைக்கு வந்து சின்ன சின்ன வடிவத்துல இருந்து பெரிய சின்ன பாட்டில் இருந்து பெரிய பாட்டில் வரைக்கும் இன்னைக்கு அவ்வளவு அற்புதமா கொடுத்துருந்தாங்க. இந்த அவேர்னஸ் எல்லாம் எப்போதுமே நமக்கு இருந்ததே கிடையாது. ஹைஜீன் பத்தின அவேர்னஸ் வந்து நிறைய இருந்ததே கிடையாது. ஆனாலும் அதை பத்தின அவேர்னஸ் கொடுத்து அதுலயும் ஒரு மிகப்பெரிய சகாப்தத்தை படைச்சிருக்காங்க. ஆனியல் ஸ்ட்ரிப்ஸ் இதெல்லாம் வந்து பேசினா நிறைய பேசிக்கிட்டே போலாம். அது மாதிரி அவ்வளவு ஒரு அற்புதமான, அதாவது வந்து உண்மையிலேயே வந்து இது இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். ஒரு குடும்பத்துல இன்டிமேட் வாஷ் என்பது மிகப்பெரிய முக்கியமான ஒரு விஷயம். பெண்களுடைய ஆரோக்கியத்துக்கு மிக மிக இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். அதுலயும் பாத்தீங்கன்னா யூரினரி இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து காப்பாத்து. அதுவும் இந்த வெயில் காலத்துல பெண்கள் பாதிக்கப்படுற ஒரு மிகப்பெரிய விஷயம் நீர்க்கடுப்பு. ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் நீர்க்கடுப்பு, வாட்டர் ஹைட்ரேட் ஆகும்போது அவங்களுக்கு வந்து நீர்க்கடுப்பு நோய். அதுலயும் வெளியிடங்கள்ல பிரயாணம் பண்ணும்போது அந்த வந்து பப்ளிக் டாய்லெட் யூஸ் பண்ணும் போதெல்லாம் வந்து ஏற்படுற விஷயத்துல இருந்து யூரினரி இன்ஃபெக்ஷன்ஸ் இல்லாம பாக்டீரியாக்கள் தொற்றுக்கள் இல்லாம காப்பாற்றக்கூடிய ஒரு விஷயமா இன்னைக்கு நம்மளுடைய இன்டிமேட் வாஷ் இருக்கு. ஆண்களுக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இன்டிமேட் வாஷ் இருந்துட்டு இருக்கு. அதாவது பப்ளிக்ல வந்து அப்போ அவங்க வந்து யூரின் பாஸ் பண்ணும்போது அங்க இருக்கிற பாக்டீரியாக்கள் அவங்க தொற்றுக்கள் ஏற்படுது. இது வந்து நிறைய பேருக்கு தெரியறதே கிடையாது. சரி வெளியில வந்து போயிடுறோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க, அது சுத்தி இருக்கிற ஜெர்ம்ஸ் அவங்கள வந்து பாதிக்குது. இதை எடுத்து சொன்னதும் நம்மளுடைய ஈசோல் ஹைஜீன் இதுலதான் கிளாஸ் தான் நிறைய கத்துக்கிட்டோம் நம்ம. அது மாதிரி நிறைய விஷயங்களை வந்து இன்னைக்கு வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. அதுலயும் இந்த ஹைஜீன் இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய நியூட்ரிசார்ஜ் விமன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுல நம்மளுடைய சானிட்டரி பேட், நம்மளுடைய இன்டிமேட் வாஷ், இது வந்து ஒரு ஹைஜீன் இது ஒரு பேக்கேஜா நம்ம வந்து எல்லார்ட்டையும் பேசலாம். இன்னைக்கு வந்து நிறைய பெண்கள் வந்து மாதம் 5 வந்து விமன் நியூட்ரிசார்ஜ் விமன் வந்து பில் பண்ணி அடுத்த மாதம் வந்து பாம்பேல நடக்கிற மிகப்பெரிய ஒரு ட்ரைனிங்க்கு வந்து நிறைய பெண்கள் வந்து எலிஜிபிள் ஆயிருக்காங்க. நம்ம டீம்லயும் நிறைய பெண்கள் இதுல எலிஜிபிள் ஆயிருக்காங்க. அதுலயே வந்து
திருவள்ளங்காடு விஜயா இன்னைக்கு கூட அவங்க வந்து முதல்ல வந்துட்டாங்க. அவங்க 60 நியூட்ரி சார்ஜ் விமன் பண்ணி நியூட்ரி சார்ஜ் கோட் வாங்கணுமா. எல்லாரும் கீ சோல் கோட்டு தான் எல்லாருமே வாங்கியிருக்கோம். ஆனா அவங்களுக்கு வந்து நியூட்ரி சார்ஜ்ல வந்து நியூட்ரி சார்ஜ் கோட் வாங்கணும் அப்படின்ற முனைப்போட 60 நியூட்ரி சார்ஜ் விமன் வந்து அவங்க வந்து கூடிய விரைவில் வந்து பில் பண்ண போறாங்க. நிறைய முடிச்சுட்டாங்க, இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு. அதையும் இந்த மாசம் பண்ணிட்டாங்கன்னா அவங்க எலிஜிபிள் ஆயிடுவாங்க. அது மாதிரி ஆனா நிறைய பெண்களுக்கு அவங்க கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. நிறைய பெண்களுக்கு அவங்க பேச சொன்னா நிறைய பேசுவாங்க நியூட்ரி சார்ஜ் விமனை பத்தி. நிறைய பெண்களுக்கு கொடுத்துருக்காங்க. தானும் பலனடைஞ்சு தன் பிள்ளைக்கும் மகளுக்கும் கொடுத்து நிறைய பயனடைஞ்சிருக்காங்க. அதாவது பாத்தீங்கன்னா பெண்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வயிற்று வலி, அதாவது பீரியட்ஸ் சமயத்துல ஒரு வயிறு வலி நிறைய ஏற்படும் போது சுருண்டு போய் நிறைய பேர் படுத்துக்குவாங்க. நிறைய வேலை செய்ய முடியாது. ஆனாலும் வேற வழி இல்லை. அவங்களதான் நம்பி குடும்பம் இருக்கும்போது அவ்வளவு வழிகளையும் பொறுத்துக்கிட்டு அவங்க வந்து அதெல்லாம் வந்து அது பண்றதுக்கு இன்னைக்கு நியூட்ரி சார்ஜ் விமன் அண்ட் நம்மளுடைய ஹைஜீன் சானிட்டரி பேட் அண்ட் இன்டிமேட் வாஷ் வந்து அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சுகாதாரத்தையும் ஆரோக்கியத்தையும் அவங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கு. அதனால நாம் ஒரு கடமையாக எடுத்து ஒவ்வொரு பெண்ணும் ஒரு கடமையா எடுத்து ஒரு பெண்ணுக்கும் இந்த நியூட்ரி சார்ஜ் விமன் சானிட்டரி பேட் அண்ட் இன்டிமேட் வாஷை கொண்டு போய் சேர்க்க போகின்ற ஒரு அற்புதமான உன்னதமான ஒரு காரியத்தை நம்ம இறங்கணும் அப்படின்னு நேரத்துல நான் வந்து கேட்டுக்கிறேன். அதாவது பாத்தீங்கன்னா பெண்களுக்கு தான் வந்து மிகப்பெரிய ரேணுகா தஞ்சாவூர் 87 பீசஸ் நியூட்ரி சார்ஜ் விமல் பண்ணிருக்காங்களா. வாவ், வாழ்த்துக்கள் மேடம், சிறப்பு மேடம், சிறப்பு. உங்களுக்கு வந்து என்னுடைய வாழ்த்துக்களை, மனப்பூர்வமான வாழ்த்துக்களை தெரியும். பாருங்க என்ன மாதிரி வந்து சாதனை வந்து இன்னைக்கு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுல நம்ம டீம்ல இன்னைக்கு வந்து கவிதா ராம்குமார் அண்ட் கீதா இவங்களும் வந்து ரொம்ப சிறப்பா நிர்ஜராக்கள், தமிழ்நாட்டுடைய நிர்ஜராக்கள் இன்னைக்கு ரொம்ப சிறப்பா வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கும் இன்னைக்கு என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். யாரெல்லாம் நியூட்ரி சார்ஜ் விமன்ல குணவள்ளி கூட பண்ணிக்கிட்டு இருக்காங்க, மாசம் 5 பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மாதம் 5 பண்றவங்க, அப்புறம் நிறைய அச்சீவ்மெண்ட் எல்லாம் பண்ணி பாம்பேக்கு செல்கின்ற அத்தனை நியூட்ரி சார்ஜ் விமன் அச்சீவர்ஸ்க்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நானும் வந்து ஒரு 25 நியூட்ரி சார்ஜ் விமன் வந்து பண்ணியிருக்கேன். இந்த மாசம் நானும் ஒரு 5 முடிச்சு 30 நானும் வந்து முடிச்சிருவேன். அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு பெண்ணுக்கு வந்து மெச்சூர்ட் இருந்து மெனோபாஸ் வரைக்கும் பீரியட்ஸ் நிக்கிற வரைக்கும் மாதம் தேவைப்படுகின்றது வந்து சானிட்டரி பேட். அதே மாதிரி உமன் ஒரு பெண் வந்து நான் எல்லா பெண்களுக்கும் தாய்மார், பெண் பிள்ளையை பெற்ற தாய்மார்களுக்கும் தந்தைகளுக்கும் நான் எப்போதுமே சொல்லிக்கிறது தான், உங்க பெண் பிள்ளைகளுக்கு நீங்க வீட்டுல பிறந்தா பொம்பளை பிள்ளைக்கு நம்ம வந்து அவங்களுக்கு ஆரோக்கியத்தை கொடுப்போம். அவங்களுக்கு வந்து நம்ம வந்து ஆரோக்கியத்தை அதாவது படிப்பை கொடுப்போம், செல்வத்தை சேர்த்து வைப்போம். ஏன்னா அவங்க பிற்கால வாழ்க்கைக்காக. ஆனா ஆரோக்கியத்தை நாம் கொடுக்கின்றோமான்னு சாப்பிட வைப்போம், சாப்பிட சொல்லுவோம், பழம் கொடுப்போம், எல்லாமே கொடுப்போம். ஆனா அதையும் தாண்டி கரெக்டான விகிதத்துல அவங்களுக்கு சத்துக்கள் போகுதா, ஹீமோகுளோபின் வந்து அவங்களுக்கு நல்லபடியா இருக்கா, அவங்களுக்கு வந்து விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் இருக்கா அப்படின்றத நம்ம பார்க்க தவறுகின்றோம். அப்ப அதுக்கு ரொம்ப முன்னோடியா இருக்கிறது பாத்தீங்கன்னா நியூட்ரி சார்ஜ் விமன். ஒரு பெண் பிள்ளையை பெற்று எடுக்கிற ஒரு தாய் தந்தைகளுக்கு முக்கியமான ஒரு பொறுப்பு எதுன்னு பாத்தீங்கன்னா நம்ம நியூட்ரி சார்ஜ் விமனை வந்து கண்டிப்பாக கொடுக்கணும். இதை வந்து ஒரு தலையாய ஒரு கடமையா எடுத்துட்டு நம்ம வந்து செய்யணும்னு இந்த நேரத்தை நான் வந்து கேட்டுக்கிட்டு இன்னைக்கு எல்லா அனைத்து பெண்களுக்கும் சாதனை பெண்கள் அத்தனை பேர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். பெண் வந்து பாத்தீங்கன்னா சொல்லுவாங்க, நிறைய விஷயத்த சொல்லுவாங்க, பெண்ணை மிகப்பெரிய லெவல்ல முக்கியத்துவம் கொடுத்து வணங்குகின்ற ஒரு நாடு எதிர்ப்பு நம்ம தாய் திருநாடு இந்தியா தான். பாரத மாதா தாய் நாட்டுக்கே பேரு பாத்தீங்கன்னா பாரத மாதா, பாரத திருநாடுன்னு தான் நமக்கு வந்து பேர் வச்சிருக்காங்க. அது மாதிரி எல்லா நதிகளுக்கு பேர், எல்லா விஷயத்திலயும் வந்து பெண்களுக்கு வந்து ஒரு முக்கியத்துவம் கொடு, தெய்வங்களுக்கும் பெண் பேரை வச்சு இன்னைக்கு வணங்குகின்ற ஒரு அத்தனைமா அவ்வளவு அற்புதமான ஒரு பேரா வந்து இன்னைக்கு வந்து இருந்துட்டு இருக்கு. பாரதியார் வந்து நிறைய கவிதைகள் தன்னுடைய பாடல்கள் மூலமா பெண்களுக்காக இருந்து பெண்களுக்கு மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தையும் அவங்களுக்கு ஒரு வெளிச்சியும் வந்து கொடுத்துட்டு இருக்கிறது வந்து இன்னைக்கு வந்து பாரதியாருடைய பாடல்கள் வந்து ரொம்ப அருமையா எனக்கு இருந்துட்டு இருக்கு. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆர்சிஎம் கூட பாத்தீங்கன்னா விமன் எம்பவர்மெண்ட்டுக்கு டிசிஜிஐ மிக 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 முக்கியத்துவம் கொடுத்துட்டு இருக்கேன். இன்னைக்கு நிறைய ப்ராடக்ட்ஸ் பாத்தீங்கன்னா பெண்களை சார்ந்ததாக தான் இருக்குது. மஞ்சத்தூள்ல இருந்து காஞ்ச மிளகாத்தூள்ல இருந்து எல்லாமே சமையல சுத்தி அவங்களுடைய கிச்சன்ல சுத்தி அற்புதமா இருக்கிற ஒரு விஷயமா தான் இருந்துட்டு இருக்கு. அதாவது கேட்பாங்க வந்து ஹோட்டல்ல சமையல் நல்லதா, அம்மாவுடைய சமையல் நல்லதா இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னு பாத்தீங்கன்னா எல்லாருமே சொல்லுவாங்க அம்மாவுடைய சமையல் தான் நல்லா இருக்கும். ஏன் அம்மாவுடைய சமையல் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அம்மா வந்து அக்கறையோட சமைப்பாங்க. எப்போதுமே வந்து அம்மா வந்து இந்த சமைக்கும் போதே தன் பிள்ளைகள் வந்து இது சாப்பிடணும், அவங்க சாப்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு அந்த டேஸ்ட் எப்படி இருக்கணும், அவங்க சாப்பிடும்போது அவங்க எந்த அளவுக்கு வந்து ஃபீல் பண்ணுவாங்க அந்த உணர்வோட தான் அவங்க சமைக்கும் போது அந்த சமையல் வந்து சிம்பிளா இருந்தா கூட அது அவ்வளவு சுவையானதாக இருக்கும். அந்த அன்பும் அக்கறையும்
அந்த சமையல்ல வந்து இருக்கும். ஹோட்டல்ல வந்து வியாபார ரீதியா சமைக்கப்படுது. அதனால அவங்களுக்கு வந்து அந்த ஆரோக்கியத்த பத்தியோ, எத பத்தியுமே வந்து அக்கறை கிடையாது. வியாபார நோக்கத்தோட தான் இருக்கு. ஆனா அதே வந்து வீட்ல சமையல் அறையில வந்து அம்மா வந்து சமைக்கும்போது பாத்தீங்கன்னா, அவ்வளவு சிறப்பா வந்து சமைப்பாங்க. அதனாலதான் நம்மளுடைய ஆர்சிஎம்லயும் பாத்தீங்கன்னா, நெறைய ப்ராடக்ட் முழுக்க முழுக்க உணவு சம்பந்தப்பட்டதாகவும், எல்லாம் பெண்கள் சம்பந்தப்பட்டதாகவும் கொண்டு வந்திருக்காரு. எளிமையாக ஒரு பெண் கையில் எடுத்தால் எளிமையாக, எளிதாக அடுத்தவங்களுக்கு கொண்டு போய் இத வந்து சேர்க்க முடியும். ஒரு பெண் கிட்ட போய் ஈஸியா வந்து பேச முடியும். அதே மாதிரிதான் நேற்றைக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சுச்சு. ஒரு மிகப்பெரிய ஒரு அமைப்பில் வந்து விமன்ஸ் டே செலிப்ரேட் பண்ணும்போது அத கலந்துக்கிற ஒரு வாய்ப்பு கிடைச்சப்போ, நம்மளுடைய ப்ராடக்ட்ல வந்து டொமேட்டோ சூப் செஞ்சு குடுத்தேன் நானு. அதுக்கப்புறம் நம்மளுடைய பிஸ்கெட்ஸ் கொண்டு போய் குடுத்தேன். அதுக்கப்புறம் ஹைஜீன் பத்திலாம் நெறைய நான் பேசியிருக்கேன். அப்ப எல்லாருமே பிஸ்கெட்லாம் இப்ப நம்மள்ட்ட சாக்லேட் பிஸ்கெட்ட வந்து சாப்பிட்டுட்டு, "இவ்ளோ நல்லா இருக்கு." நான் சொன்னேன், "அது கிரீம் கிடையாது. அதுல இருக்கிறது கொக்கோ. ஒரிஜினல் சாக்லேட் தான் அதுல இருக்கு." அப்ப அவங்க எல்லாமே சாப்பிட்டுட்டு, "ஒரு எதுவுமே இல்ல. வந்து கிரீம் சாப்பிட்டா ஒரு மாரி நெஞ்சு கரிக்கும். எதுவுமே இல்லையே. ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப நல்லா டொமேட்டோ சூப் சூப்பரா இருக்கு, சூப்பரா இருக்கு." எல்லாருமே வாழ்த்துனாங்க. அப்ப எல்லாருமே அடுத்தடுத்துதான் வந்து இத பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்றது வந்து அவங்க வந்து ரொம்பவும் ஆசைப்பட்டாங்க. அதுல வந்து ஒரு ஏற்கனவே ஒரு விஷயம் ஒண்ணு நடந்தது. என்னன்னு கேட்டீங்கன்னா, அது வந்து பேஸ்மெண்ட்ல இருக்கும் அந்த ஆபீஸ். அப்போ வந்து அது வந்து அந்த வைஃபை வந்து கனெக்ட் பண்றதுக்காக வேண்டி பாஸ்வேர்டு போடும்போது, அந்த பாஸ்வேர்ட நான் போடும்போது நான் டக்குன்னு போட்டுட்டேன். அந்த பக்கத்துல இருந்த ஒரு புள்ள வந்து அவங்களுக்கு கண்ணே தெரியலன்றாங்க. எனக்கு வந்து பிளர் அடிக்குது. எனக்கு சரியா தெரியல அப்படின்னாங்க. நீங்க இவ்வளவு ஈஸியா போட்டுட்டு இருக்கீங்களாக்கா அப்படின்றாங்க. அவங்க 40 வயசுக்குள்ள தான் அவங்களுடைய வயது. ஆனா வந்து இவ்வளவு சீக்கிரம் இவ்வளவு இது எனக்கு உண்மையிலேயே பாக்குறதுக்கு பெருமையா இருக்குக்கா. வியப்பா இருக்கு. நீங்க வந்து கண்ணாடி போடல, ஒண்ணுமே போடல. இத போட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து பாத்தீங்கன்னா, அப்ப அந்த பிள்ளைக்கு ஒரு ஆசை. நான் சொன்னேன், நான் நெறைய சப்ளிமெண்ட்ஸ் எடுக்கிறேன். என்னுடைய ப்ராடக்ட்ஸ் நான் யூஸ் பண்றேன். எல்லாமே எங்க வீட்ல வந்து ஆர்சிஎம் ப்ராடக்ட்ஸ் தான். ஆர்சிஎம் இல்லாத எதுவுமே நாங்க பயன்படுத்த மாட்டோம். இல்லாத பொருள வேணா எடுத்துப்போம். ஆனா மத்தபடி ஆர்சிஎம் இருக்க எல்லாமே 100% யூஸரா தான் இருந்துட்டு இருக்கோம். அதுலயும் நம்மளோட வியூ பத்தி நியூட்ரிசார்ஜ் வியூ பத்தி பேசினபோது அவங்க வந்து உண்மையிலேயே அக்கா எனக்கு அந்த பொருள் வேணும், காமா வேணும், நியூட்ரிசார்ஜ் வியூ வேணும். காமா ஏற்கனவே வாங்கிட்டாங்க. வியூ வேணும்னா அவங்க இன்னொன்னு சொன்னாங்க அவங்க நேற்றைக்கு. நான் வந்து ஸ்ட்ரெஸ் இல்லாம இருக்கிறேன் அப்படின்னாங்க. அவங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸோட இருந்துட்டு இருந்தாங்க. சமீப காலமா நிறைய ஸ்ட்ரெஸ்ஸோட வந்து இப்ப அவங்கள மீட் பண்ணும்போதெல்லாம் கண்ணுல தண்ணி வந்துகிட்டே இருக்கும் அவங்களுக்கு. நான் நிறைய அவங்ககிட்ட பேசி அப்புறம் காமாவை கொடுத்த பிறகு காமாவை நான் சொன்னேன், நீ எடு, உன் மனநிலைமையில மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கும் அப்படின்ட்டு. அதே மாதிரி காமா ஒரு நாளும் எடுத்துட்டு ரொம்ப நல்லா இருக்கு. நேத்து வந்து எனக்கு அவ்வளவு ஒரு ஹக் பண்ணி தேங்க்ஸ் சொன்னாங்க. இன்றைக்கு நான் இவ்வளவு சந்தோஷமா இருக்கிறனால ஏதோ நிறைய பேசணும். இருந்தாலும் உடல் ரீதியாக மிகப்பெரிய ஒரு வலிமையை வந்து கொடுத்துருக்கு அப்படின்னாலும் நியூட்ரிசார்ஜ் விமன் வியூ இதெல்லாம் அவங்க வந்து தொடர்ந்து வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்ப பாத்தீங்கன்னா நம்ம ப்ராடக்ட் அதான் மிராக்கிள் ப்ராடக்ட் நம்ம ப்ராடக்ட வந்து சொன்னோம். இப்ப இதை வந்து கையில எடுக்கணும். நம்ம டெய்லி 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 அன்றாடம் காசு பார்க்கணும். மாதம் மாதம் ஒரு மாதம் முடிஞ்சு வர்றது வந்து நம்மளுடைய பெர்ஃபார்மன்ஸ் போனஸ் கமிஷன். தினமும் தினமும் பணம் பார்க்கணும். தினமும் தினமும் செலவுனா ரீட்டைல் ப்ராஃபிட் நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து மூவ் பண்ணும்போது பாத்தீங்கன்னா 100% எம்ஆர்பி கொடுக்கலாம் கூட ஒரு 10%ஓ 15%ஓ நம்ம வந்து 10% கம்மி பண்ணி கொடுக்கும்போது 5% கம்மி பண்ணி கொடுக்கும்போது நமக்கு அந்த ரீட்டைல் ப்ராஃபிட் நம்முடைய செலவுகளுக்கு மிகப்பெரிய ஒரு உதவிகரமா இருக்கும். இதெல்லாம் வந்து மிசஸ் சுகுமார் சாரை கேட்டா சொல்வாரு. எப்படி வந்து எம்ஆர்பிக்கு செல் பண்ணி அதனுடைய அனுபவத்தை வந்து அந்த அளவுக்கு அது வந்து அவர் நிறைய மீட்டிங்ல வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்காரு. அப்ப அவ்வளவு ஒரு உன்னதமான ஒரு ப்ராடக்ட் இன்னைக்கு எங்கேயுமே கிடைக்காத ஒரு அற்புதமான ஒரு ப்ராடக்ட். சில ப்ராடக்ட்ஸோட கம்பேர் பண்ணான்னு பாத்தீங்கன்னா மலைக்கும் மடுவுக்கும் உள்ள விலை வித்தியாசம். தரம் வந்து மிகப்பெரிய தரம். நம்முடைய ப்ராடக்ட் வந்து அற்புதமான தரம் வாய்ந்த ப்ராடக்ட், குவாலிட்டியான ப்ராடக்ட். ஆனா வந்து பாத்தீங்கன்னா விலையெல்லாம் பாத்தீங்கன்னா ரீசனபிளாக நாம் வாங்கக்கூடிய விலையில அவ்வளவு ஒரு அற்புதமான எவ்வளவு ஆர்சிஎம்க்கு வந்து நம்ம வந்து தேங்க்ஸ் சொன்னாலும் அது மிகையே ஆகாது. அவ்வளவு ஒரு அருமையான ஒரு ப்ராடக்ட் தான் இன்னைக்கு இருந்துட்டு இருக்கு. நான் நிஜமா தினமும் வந்து டிசிஜேயாக்கும் ஒரு நிமிடங்களும் நன்றி சொல்லிட்டு இருக்கேன். ஒரு நொடியும் நன்றி சொல்லிட்டு இருக்கேன். அதே மாதிரி இந்த வியாபாரத்துல என்னை அழைச்சிட்டு வந்த என்னுடைய ஸ்பான்சர் அவருக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன். என்னை வழி நடத்திக்கிட்டு எல்லா அப்ளை லீடர்ஸ்க்கும் டீம் லீடர்ஸ்க்கும் ஒரு நாளும் நான் வந்து நன்றி சொல்லிட்டு இருக்கேன். இப்படி ஒரு அற்புதமான ஒரு ப்ராடக்டை பயன்படுத்துவதற்கு வாய்ப்பு கொடுத்த நம்மளுடைய டிசிஜேயாவுக்கும் சரி, என்னுடைய ஸ்பான்சருக்கும் சரி, இறைவனுக்கு முக்கியமா இறைவனுக்கு நன்றி சொல்லணும். இந்த ப்ராடக்டை பயன்படுத்த ஆரோக்கியமாக இருப்பதற்கும் சுறுசுறுப்பாக இருப்பதற்கும் அழகாக வந்து என்னை வந்து பரிணமிப்பதற்கும் இந்த ப்ராடக்ட்ஸ் வந்து எனக்கு ரொம்ப இதுவா இருக்கு, உதவியா இருக்கு. அதனால நன்றி. இன்னைக்கு நான் முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா வெல்னஸ் பத்தி தான் நிறைய எடுக்க போறேன். ஆரோக்கியத்தை பத்தி தான் நான் இன்னைக்கு சப்ஜெக்டே எனக்கு அதுதான். ஏன்னா ஆரோக்கியம் இல்லைன்னா வந்து ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. எவ்வளவு பணம் இருந்தாலும் ஆரோக்கியம் இல்லைன்னா வந்து எதுவுமே இல்லை, ஒண்ணுமே செய்ய முடியாது.
ஆரோக்கியத்தை வந்து பணத்தால மீட்டு கொடுக்க முடியுமானா மீட்டு கொடுக்கவே முடியாது. அந்த மாதிரி அதுக்கு வந்து நிறைய எக்ஸாம். உண்மையமா மேடம்? என்னாச்சு மேடம்? வாய்ஸ் கேட்கல. வாய்ஸ் கேட்கல மேடம். மியூட் ஆயிட்டீங்க. இல்ல போன் ஆட்டுது அவங்களுக்கு. போன். பெண்கள் வந்து சாதிக்க முடியுமா அப்படின்னு சொன்னா சாதிக்க முடியும். அந்த சாதனையை நிகழ்த்துவதற்கு என்ன செய்யணும்? ஆர்சிஎம்ல சாதிக்கிறதுக்கு நீங்க வேற ஒன்றும் பண்ண வேண்டாம். இறங்கின இடத்துல கெட்டியா நில்லுங்க, வேறுபடிங்க. வேறுபடிக்கிற பெண்கள் தான் சாதனையாளர்களாக இருந்திருக்கிறாங்க. அவங்களுக்கு நிறைய சோதனைகளை கடக்காம சாதனையை வந்து பண்ண முடியாது. அப்ப சோதனைகளை கடந்திருக்கிறாங்க வெண்மதி மேடம். ஒரு பெண்ணு மூட்டை கட்டி ரயில்ல பொருளை போட்டு அதை கொண்டுட்டு போய் ஆவடி வரைக்கும் கொடுத்து, இன்னும் சொல்ல போனா இது வரைக்கும் செங்கல்பட்டு வரைக்கும் கொண்டு போய் அந்த பொருளை சேர்த்து டீம் உருவாக்குறது சாதாரண விஷயம் அல்ல. அது வந்து பஸ்ஸில், ட்ரெயினில், தோல்ல அவங்களால முடிஞ்ச வரைக்கும் அவங்க வயசுக்கும் அவங்க செய்யற வேலைக்கு சம்மந்தம் இல்லைங்கிற அளவுக்கு இந்த பொருளை வந்து எடுத்து நேசித்து அதை கொண்டுட்டு போய் ஜனங்களுக்கு சேர்த்து பெரிய அளவில் டீமை பில்டு பண்ண ஒரு லேடி லீடர். அவங்களுக்கு என்னன்னு கேட்டால், இந்த ஃபோன் வந்த உடனே என்ன ஆகுன்னா டிஸ்கனெக்ட் ஆகும். நம்ம இதில் இருக்கிறோம் இல்லைங்களா, ஜூமில், அப்போ ஃபோன் அட்டன் பண்ணோன்னே டிஸ்கனெக்ஷன் ஆகும். அதுதான் அவங்களுக்கு தொந்தரவு. இல்லைன்னா ஃபோனு சூடானாலும் இந்த மாதிரி தொந்தரவு வரும். அதனால இந்த மீதி பகுதியை, பெண்களுக்கான இந்த மீதி பகுதியை நம் மத்தியில் ஒரு ஆணாக இருந்து இந்த பெண்கள் சமுதாயத்தில் பெரிய அளவில் பெண்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற ஒரு லீடர் நம்ம நண்பர் வேடராஜன் சார் நம்ம கூட இருக்காரு. மேடம் வர வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் கன்வியூ பண்ண முடியுமா லீடர்? இருக்காரா வேடராஜன்? லைவ் சார் வணக்கம். வணக்கம். மேடம் வர வரைக்கும் அப்படியே கன்வியூ பண்ணுங்க சார். நான் வந்துட்டாங்க. நன்றி நரேன், நன்றி நன்றி நரேன். டேட்டா முடிஞ்சிச்சு. நன்றி. நான் வந்து எனக்கு டாப் அப் பண்ணி கொடுத்துட்டாரு. தேங்க்யூ சார். தேங்க்யூ. அதாவது நான் இன்னைக்கு வெல்னஸ் பத்தி தான் நான் இன்னைக்கு வந்து பேசுறதுக்காக இருக்கேன். அதாவது இன்னைக்கு வந்து எவ்வளவு பணம் இருந்தாலும் ஆரோக்கியம் இல்லைன்னா வந்து அந்த பணத்தை வச்சு மறுபடியும் ஆரோக்கியத்தை மீட்டு கொடுக்க முடியுமானா முடியவே முடியாது. அதனால நம்மளுடைய ப்ராடக்ட் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஆரோக்கியத்தை சம்பந்தப்பட்ட ப்ராடக்ட் தான் அவங்க வந்து குவாலிட்டியில வந்து நம்பர் 1 இன்னைக்கு இருந்துட்டு இருக்கிறாங்க. பெயிண்ட் எடுத்தாலும் வந்து பாதிப்பு இல்லாததா கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த மக்களுக்கு ஒரு ஆரோக்கியத்தை கொடுக்க முடியுமா அப்படின்னு தான் பெயிண்டையும் வச்சிருக்காங்க. மெர்க்குரி இல்லாமல், அமோனியா இல்லாத ஒரு அற்புதமான பெயிண்டா இன்னைக்கு நம்ம வந்து கம்பெனி வந்து நமக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. அப்ப எப்பேற்பட்ட கம்பெனின்றது பாருங்க. அதாவது எப்போதும் வியக்கின்ற ஒரு வார்த்தை, ரைட் கான்செப்ட் மார்க்கெட்டிங், சரியான வர்த்தக முறை. அருமையான ஒரு பேர் தான் நம்ம கம்பெனிக்கு வந்து நம்மளுடைய டிசி ஜெயா அது வச்சிருக்காங்க. இவ்வளவு அருமையான ஒரு விஷயம். எந்த ஒரு பொருளை எடுத்தாலுமே எதை நீங்க வந்து லேப்டெக்ஸ் பண்ணாலும் அதுல வந்து ஆரோக்கியம் தான் இருக்கும். என்ன கம்பெனி சொல்லியிருக்காங்களோ அந்த இன்கிரீடியன்ஸ் தான் அதுக்குள்ள இருக்கும். அதுல அவங்க நோ காம்ப்ரமைஸ். எந்த ஒரு பொருளிலும் ஒன்று ஷாம்புல கூட அவங்க குவாலிட்டியை தான் இன்னைக்கு வச்சிருக்கோம். உப்பை கொடுக்கிற ஒரு கம்பெனினால நம்ம கம்பெனி தான். அதனால வந்து முழுக்க ஆரோக்கியத்தின உள்ளடக்கின ஒரு பொருளாகவும் ஆரோக்கியத்தின உள்ளடக்கின ஒரு விஷயமா தான் நம்ம கம்பெனிக்கு இன்னைக்கு வந்து இருந்துகிட்டு இருக்காங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கொரோனா காலகட்டத்துல கூட ஆர்சிஎம் பொருளை 100% பயன்படுத்தினவர்களுக்கு எந்த ஒரு வைரஸ் அட்டாக்கும் இல்ல. இருந்தாலும் 2-3 நாள் ஜுரமோ இல்ல ஏதோ ஒண்ணு இருந்து ஓடி போயிடுச்சு. எதுவுமே இல்ல. ஆர்சிஎம் பொருளை பயன்படுத்த யாருக்கும் உயிர் சேதமும் எதுவுமே இல்லாம இன்னைக்கு வந்து காப்பாற்றப்பட்டாங்க. அதுக்கு முக்கிய காரணம் 100% வந்து ஆர்சிஎம் பொருளை வந்து பயன்படுத்துதான். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு சம்மர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நம்முடைய குட் சிப்பு, அதுக்கப்புறமா நம்மளுடைய கிலா துளசி, அதுக்கப்புறம் குஷ் ட்ரிங்க், நம்மளோட வெட்டி வேரால வந்து உருவாக்கப்பட்ட ஒரு குஷ் ட்ரிங்க், இதெல்லாம் வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, அதே மாதிரி நம்ம ரோஸ் சிரப் மறுபடியும் இனிமேல் வந்து மார்க்கெட் வந்து வர ஆரம்பிச்சிரும். அதையும் நீங்க வந்து பயன்படுத்துங்க.
எங்கனா போனாலும் இதெல்லாம் நம்ம வந்து கலந்துகிட்டு எடுத்துட்டு போனோம்னா நமக்கு எந்த விதமான நோய் தொற்று வரவே வராது. நம்ம வந்து காப்பாற்றப்படுவோம். இதெல்லாம் நம்ம வந்து கவனத்துல வச்சுக்கணும். ஏன்னா வந்து ஆரோக்கியம் வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். அது சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்தை தான் இன்னைக்கு பேச போறேன். நீங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம உடலே வந்து ஒரு அருமையான கடவுள் வந்து அவ்வளவு அற்புதமா நம்ம உடலை படைச்சிருக்காரு. ஒரு விஷயமும் நாமே பாத்துக்கிட்டோம்னா அதாவது ஒரு மூக்கு இருந்தாதான் அழகு, 2 மூக்கு இருந்தா அழகு இல்ல. எது 2 கொடுத்தா அழகோ அதை கொடுத்திருக்காரு. 2 காதுகள். இந்த மாதிரி எல்லாத்தையுமே பார்த்து 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 செதுக்கி பல்லாயிரக்கணக்கான கோடிக்கணக்கான செல்களால ஆனவங்க தான் மனித உடல். இந்த செல் தூய்மையா இருந்தாலே நமக்கு எந்த விதமான உடல் பாதிப்பு வரவே வராது. ஆனா நம்முடைய உடம்பு இருக்கு பாத்தீங்களா, அது மிகவும் அற்புதமான ஒரு ஆற்றல் படைச்சு தன்னைத்தானே குணமாக்கிக்க கூடிய மிகப்பெரிய ஆற்றல் படைச்சு. இது கரெக்டான விதத்துல உணவுகளை நம்ம உண்டோமானாலே நம்முடைய உடல் வந்து நல்லா இருக்கு. என்னைக்கு வந்து மனிதன் வந்து பச்சை காய்கறிகளையும் எதுவும் வந்து சாப்பிட்டுட்டு இறைவன் கொடுத்த பழங்களையும் இறைவன் கொடுத்த அந்த காய்கறிகளும் இயற்கை சூரிய அடுப்பில் வளர்ந்த பழங்களையும் காய்கறிகளையும் சாப்பிடும்போது எந்த விதமான நோய் இல்லாம இருந்தான். என்னைக்கு வந்து அடுப்பில் வந்தது மசாலாக்களை நிறைய போட்டு அந்த மாதிரி சாப்பிட ஆரம்பித்தாங்களோ அன்னைக்கே நமக்கு வந்து ஆரோக்கிய கேடின்மை வந்து நமக்கு வர ஆரம்பிச்சிச்சு. அதுவும் இன்றைய காலகட்டத்துல பாத்தீங்கன்னா எங்க பாரு அப்பெல்லாம் வந்து பிரியாணி என்பது வந்து ஒரு ஏதோ ஒரு விசேஷத்துக்கு தான் நம்ம சாப்பிடுவோம். நம்ம வீட்டுல இருந்து ஒரு விசேஷம் ஒரு பண்டிகைக்கு தான் வந்து பிரியாணி வந்து செய்வாங்க. பிரியாணி செய்யறதுன்றதே இன்னைக்கு வந்து ஒரு இதுவா இருக்கும். ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா தெருவுக்கு தெரு 4-5 பிரியாணி கடை வந்துச்சு, ஃபாஸ்ட் ஃபுட் கடைங்க வந்துச்சு. எல்லாருமே நானே யோசிப்பேன், மக்கள் ஞாயிற்றுக்கிழமையில கூட சமைக்க மாட்டாங்களா? ஞாயிற்றுக்கிழமையில தான் அவ்வளவு கூட்டம் வந்து ஒரு பிரியாணி கடையிலும் எல்லாத்துலயுமே இருந்துகிட்டு இருக்கு. அவ்வளோ வந்து மசாலாக்களை போட்டு அஜினோமோட்டோக்களை போட்டு மட்டமான மசாலாக்களை போட்டு செய்யறத வந்து மக்கள் அவ்வளவு ஒரு இதுவா வந்து சாப்பிட்டு இருக்காங்க. எல்லாத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஆரோக்கியமின்மை தான் இதுவா இருக்கு. அப்ப அந்த மாதிரி வந்து என்னைக்கு வந்து இதெல்லாம் விட்டுட்டு மக்கள் வர ஆரம்பிச்சாங்க, நோய்களும் நிறைய மருந்துகளும் நிறைய ஹாஸ்பிட்டல்ஸும் வந்து உருவாக வந்து இன்னைக்கு ஆரம்பிச்சு. அது தடுக்கக்கூடிய ஆற்றல் நம்ம உடம்புக்கே இருக்கும். அது எவ்வளவு அற்புதமான ஒரு விஷயம் தெரியுங்களா? அதாவது நம்ம உடம்பு வந்து என்ன பண்ணுமா, அந்த நோய் எதிர்ப்பு சக்தியை உருவாக்கக்கூடிய ஆற்றல் நம்ம உடம்புகிட்டயே இருக்குதுங்க. அப்ப ஆனா வந்து என்னதான் நீங்க மருந்து கொடுத்தாலும் மருந்து மாத்திரைகள் எடுத்த சில மருந்துகளுக்கு தான் நேரடியா போய் அதை வந்து இது பண்ணக்கூடிய ஆற்றல் இருக்கு. நிறைய மருந்துகளுக்கு வந்து அந்த இம்யூனிட்டியை வந்து பூஸ்ட் பண்ணக்கூடிய சக்தி வந்து இல்லவே இல்லை. நம்ம சாப்பிடும் உணவின் மூலமா நம்ம கரெக்டா சில விஷயங்களை வந்து கடைபிடித்தோம்னா நிச்சயமா நம்ம உடம்ப வந்து ஆரோக்கியமா நம்மளால வந்து பாதுகாத்துக்க கண்டிப்பா முடியும். அதுக்கு என்ன காரணம்? ஏதாவது இன்னைக்கு பாத்தீங்கன்னா எப்பேற்பட்ட ஒரு கொடுமையான நோயா இருந்தாலும், கேன்சரா இருந்தாலும், சுகரா இருந்தாலும், சொரியாசிஸா இருந்தாலும், கணையம் சுரப்பது நின்றாலும், எப்படிப்பட்ட ஒரு வியாதிகளும் குணப்படுத்தக்கூடிய ஆற்றல் நம்மளுடைய உடலுக்கு இருக்கு. இது எவ்வளவு பெரிய ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம். ஆனா வந்து நமக்கு வந்து இதெல்லாம் வந்து தெரியவே இல்லவே இல்லை. தன்னைத்தானே குணப்படுத்திக் கூட அதாவது சொல்லுவாங்க என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் சில முதல்ல கேள்விப்பட்டிருக்கேன். அதான் நமக்கு வந்து ஜுரம் வந்துச்சுன்னா நம்ம எதுவுமே சாப்பிடாம பேசாம ஒரு இடத்துல போய் படுத்துட்டோம்னால ஏன் ஜுரம் வருதுனால பார்த்தா நம்ம உடம்புல வந்து வைரஸ்கள் அட்டாக் பண்ணாலே அதை எதிர்க்கிறதுக்கு நம்ம உடம்பு வந்து உஷ்ணம் படுத்தி அந்த வைரஸ்களை வந்து தீமையான வைரஸ்களை வந்து அழிக்கக்கூடிய ஆற்றல் தான் ஃபீவர். ஆனா அந்த நேரத்துல நம்ம என்ன செஞ்சிடும், நிறைய அந்த ஜுரத்தை பத்தி அக்கறைப்படாம மருந்துகள் நிறைய உட்கொண்டு அந்த ப்ராசஸ வந்து அருமையான ஒரு ப்ராசஸ நம்ம வந்து தடுத்துடுறோம். ஆனா பேசாம ஒரு இடத்துல படுத்து நான் நல்லா இருக்கேன், நான் ஆரோக்கியமா இருக்கேன், எதையுமே சாப்பிடாம சுடுதண்ணியோ ஏதோ அது மட்டும் தண்ணீர் மட்டும் அருந்திட்டு பேசாம ஒரு நாள் முழுக்க படுத்திருந்தாலும் அந்த உடம்பு வந்து ரெஸ்ட் கேக்குது. நீ நிறைய ஓடிக்கிட்டு இருக்க, அதனால வந்திருக்கு, அதை அழிக்கக்கூடிய ப்ராசஸ், அந்த வைரஸ்களை அழிக்கக்கூடிய ப்ராசஸ் வந்து உடம்புல நடந்துகிட்டு இருக்கு, நீ பேசாம படுத்துரு அப்படின்னாலே நம்ம உடல் வந்து அதை வந்து நல்லபடியா குணமாக்கி கொடுக்கும். ஆனா அதை நமக்கு புரிஞ்சிக்காம அற்புதமான அந்த ஆற்றலை வந்து தடுக்கக்கூடிய ஒரு வேலையை நம்ம உடம்பு செஞ்சுட்டு இருக்கும்போது அதை மருந்து மாத்திரைகளை உட்கொள்வதன் மூலமா அதை நம்ம தடுத்துரும். இதெல்லாம் வந்து ஒரு அருமையான வந்து சயின்டிபிக்கா நிரூபிக்கப்பட்ட விஷயம். ஏனோ தானோ நான் சொல்லவே இல்லை. இது நிறைய ஆராய்ந்து நிறைய பரிசித்து பார்த்து நிறைய பேர் சொன்ன பிறகுதான் அதை பத்தி நான் வந்து சொல்ல வரேன். அப்ப நம்ம உடல் வந்து எப்படி இது வந்து குணப்படுத்திக்கும், எப்படிப்பட்ட ஒரு ஆற்றல் நம்ம உடம்புக்கு இதுவா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கரெக்டா ஒரு மனிதன் இந்த முறையை கடைபிடித்தாலே எப்பேற்பட்ட நோயை குணமாக்கக்கூடிய ஆற்றல் நம்ம கிட்டே இருக்கும். அதாவது ராத்திரியில இந்த 10 மணி 9:30 இருந்து 2 மணி வரைக்கும் அருமையான ஒரு ப்ராசஸ் வந்து நம்ம உடம்புல நடந்துகிட்டு இருக்குமா. அதாவது அந்த அந்த செல்ல வந்து ரெனிவல் பண்ற வேலை, செல்ல வந்து சர்வீஸ் பண்ணக்கூடிய ஒரு வேலையை வந்து எல்லா உறுப்புகளையும் மேஜர் உறுப்புகள் கல்லீரல் இருந்து எல்லா உறுப்புகளையும்
சர்வீஸ் பண்ணக்கூடிய ஒரு வேலையை வந்து நம்ம உடம்பு வந்து பார்த்துட்டு இருக்குமா. அந்த 9:30ல இருந்து 10 மணில இருந்து 2 மணி வரைக்கும். அதனாலதான் அந்த நேரத்துல வந்து ஸ்கிரீன் பார்க்காதீங்க, டிவி பார்க்காதீங்க, போன் பார்க்காதீங்க, முழிச்சிட்டு இருக்காதீங்க, தூங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்ப அந்த நேரத்துல நம்ம தூங்க ஆரம்பிச்சால் ஆழ்ந்த உறக்கத்தில் நாம் போக ஆரம்பிக்கும் போது நம்ம உடம்பு வந்து அந்த வேலையை வந்து பண்ணிக்கிட்டு இருக்கும். ஆனா நம்ம அப்பதான் என்ன பண்ணுவோம், டிவி பார்ப்போம், போன் பார்ப்போம், எல்லாமே நம்ம வந்து பண்ணிட்டு இருக்கோம். அப்ப அப்பதான் எல்லா விதமான பிரச்சனைகளும் உடலுக்கு ஏற்படுது. நீ என்ன மருந்து சாப்பிட்டாலும் அதை வந்து தடுக்க முடியாது. அப்ப என்ன பண்ணணும், நம்ம சீக்கிரமா உணவு உண்ணணும். ஒரு 8ல இருந்து 8:30க்குள்ள வந்து நம்ம வந்து சாப்பிட்டுட்டாலே அதுக்கப்புறமா வந்து நம்ம 9:30ல இருந்து கொஞ்சம் ரெடியாக ஆரம்பிச்சுட்டு 9:30க்குலாம் பெட்டுக்கு போயிட்டால 10 மணிக்கு அந்த ஆழ்ந்த உறக்கம் வந்துருமா. இது நிஜமாலுமே நம்ம யாருமே கடைப்பிடிக்கிறதே கிடையாது. அதனாலதான் எல்லா விதமான நோய்களுக்கும் காரணமா இருக்காங்க. ஒண்ணு சொல்றாங்க, என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம வந்து சரியா தூங்கலனால மூட்டு வலி வர்றதுக்கு அது ஒரு முக்கியமான காரணமா. முட்டு வலி வருது. ஏன் மூட்டு வலி வருது? நிறைய விஷயங்கள்லாம் சொல்லுவாங்க. ஆனா மூட்டு வலி வர்றதுக்கு வந்து ஜவ்வு தேஞ்சிருச்சு, எல்லாமே காரணம் வந்து பாத்தீங்கன்னா சரியான தூக்கமின்மையாலதான் வந்துட்டு இருக்கு. இன்னொன்னு சொல்லுவாங்க, உணவு இல்லாவிட்டாலும் ஒரு மனிதனால உயிர் வாழ முடியும். ஆனா சரியான தூக்கம் இல்லைன்னா அந்த மனுஷனுக்கு வந்து ஆயுள் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே தெரியும் தான் நமக்கு. ஆனா நம்ம யாருமே அதை வந்து கடைபிடிக்கணும். கூடுமான வரைக்கும் நம்ம இதெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா கடைபிடிச்சிட்டே வந்தோம்னா எல்லாருக்கும் இறப்பு என்பது உண்டு. யாரும் இந்த உலகத்துல வந்து நிலையா கோடானு 100 ஆண்டுகளுக்கு மேலேயோ இல்ல இன்னும் வாழ போறதே கிடையாது. எல்லாருக்கும் இருப்பு. ஆனா இறக்கும் போது நாம் வந்து ஒரு ஆரோக்கியமானவர்களாக யாருடைய கைதும் எதிர்பார்க்காம இயற்கையான மரணத்திலோட நம்ம போகணும். அந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்தாதான் எல்லாருக்குமே அது வந்து ஒரு நல்ல ஒரு இது. அப்ப வந்து இந்த மாதிரி ஒரு தூக்கம். இன்னொன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா, காலையில அதிகாலையில் 4:30 மணிக்கெல்லாம் எழுந்து ஒரு தியானம் மேற்கொள்வது, அமைதியான முறையில் ஒரு தியானம் மேற்கொண்டு அதுக்கப்புறமா வந்து நிலத்துக்கு நன்றி சொல்றது, கிராட்டிடியூட், இந்த பூமிக்கு நன்றி, இன்றைய நாளுக்கு நன்றி, தண்ணீருக்கு நன்றி, எல்லாத்துக்குமே நம்ம நன்றி, ஒரு கிராட்டிடியூடா நம்மளை சுத்தி தண்ணீருக்கு நன்றி சொல்வது மிகப்பெரிய ஒரு அற்புதமான ஒரு விஷயம். தண்ணீர் வந்து எப்படிப்பட்டதுன்னு தெரியுங்க, நம்ம உடம்ப எப்படி பூமி எப்படி 3/4 பகுதி தண்ணீரால 1 பகுதி நிலத்தால சூழப்பட்டிருக்கோம், நம்ம உடம்பு அப்படிதான். 3/4 பகுதி தண்ணீர் ரத்தம், 1 பகுதி வந்து தான் வந்து இதுவா இருக்கான். இப்ப நான் பூமியும் நம்மளோட உடம்பும் அப்படிதான். நம்ம எப்படி நம்ம இருக்கோம் அதுக்கேத்த மாதிரி நம்ம உடம்பு வந்து இது பண்ணிக்கணும். அப்ப தண்ணீர் கிட்ட போயிட்டு ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லும்போது, நான் வந்து ரொம்ப நல்லா இருக்கேன், ஆரோக்கியமா இருக்கேன், நான் பாசிட்டிவான வார்த்தைகளை தண்ணீருக்கு சொல்லும்போது தண்ணி வந்து அப்படியே வந்து ஜொலிக்குமா, வைரம் மாதிரி ஜொலிக்குமா. தண்ணி கிட்ட போய் ஒரு இந்த வார்த்தைகளை நம்ம வந்து நெகட்டிவான வார்த்தைகள் சொல்லும்போது அதுக்கேற்ற மாதிரி அதுவும் கலங்கிடுங்களாம். இதை வந்து பவர்ஃபுல்லான மைக்ரோஸ்கோப் தொலைநோக்கிகள் மூலமாக இதை பார்த்து நிரூபிச்சிருக்கான். அப்ப இந்த மாதிரி ஒரு அற்புதமான விஷயம், தியானத்தை மேற்கொண்டு அமைதியாக எல்லாத்தையும் அதை வந்து மேற்கொண்டு அதுக்கப்புறமா சூரிய ஒளியில காலையில வந்து சூரிய ஒளி வச்சு ஒரு நடக்கிறது, ஒரு எளிமையான ஒரு எக்ஸசைஸ், அதுக்கப்புறம் நல்ல காற்று, இதெல்லாம் இது பண்ணிட்டு அதுக்கப்புறமா முக்கியமா உணவுல வந்து பாத்தீங்கன்னா மாவு சத்துக்கள் வேணும், கொழுப்பு சத்துக்களும் வேணும், புரத சத்துக்களும் வேணும், எல்லாமே நமக்கு தண்ணீர் வேணும், எல்லாமே வேணும். ஆனா நம்ம வந்து காலையில இருந்து இட்லி தோசை, மதியானத்துல அரிசி, சாயந்தரத்துல பஜ்ஜி போண்டா இதெல்லாம் சாப்பிடும் போது என்னது மாவு சத்துக்கள் தான் அதிகமா போகுதே தவிர புரத சத்துக்களோ தேவையான அளவு கொழுப்புகளோ நமக்கு வந்து போறதே கிடையாது. அப்போ இதெல்லாமே வந்து எங்க இருந்து கிடைக்குது, நம்முடைய சப்ளிமெண்ட்ஸ் வந்து கிடைக்குது. இப்ப சப்ளிமெண்ட்ஸ்ல தான் எல்லாமே விட்டமின்ஸ் இருக்கு, புரதச்சத்துக்கள் இருக்கு, புரோட்டீன் இருக்கு, எல்லாமே. அப்போ இதெல்லாம் சாப்பிடும்போது நம்ம உடம்புக்கு இதெல்லாமே வந்து கரெக்டா நோயில இருந்து நம்ம காப்பாற்றக்கூடிய ஒரு வேலையை அது செய்யுது. சரி, ஏன் வந்து மென்னு தின்னணும், எந்த ஒரு சாப்பாட்டையும் நொறுங்க தின்னணும், டிவி பார்த்துட்டு சாப்பிடக்கூடாது, பேசிக்கிட்டு சாப்பிடக்கூடாது, சாப்பிடும்போது காற்று உள்ள போகக்கூடாது, வாயை மூடிக்கிட்டு தான் நம்ம சாப்பிடணும். காற்று உள்ள போகும்போது குடல்ல அது போகும்போது காற்று தான் அடைக்கும், உணவு வந்து சரியா செரிமானத்துக்கு போகாததுனால அதனால பிரச்சனைகள் ஏற்படுது, ஜீரண மண்டலத்தில் பிரச்சனைகள் ஏற்படுது அப்படின்றாங்க. வாயை மூடிக்கிட்டு சாப்பிடும்போது கரெக்டான விதத்துல வந்து நமக்கு வந்து ப்ராசஸ் வந்து சாரி பேசிக்கிட்டு சாப்பிடுறது, டிவி பார்த்துட்டு சாப்பிடுறது, இதெல்லாம் நம்ம செய்யவே கூடாது. ஏன் வந்து டிவி பார்த்துக்கிட்டோ இல்ல வந்து பேசிக்கிட்டோ சாப்பிடக்கூடாது அப்படின்னா, டிவில வந்து சில நெகட்டிவ் விஷயங்கள் வரும்போது, பேசும்போது சில நெகட்டிவான விஷயங்கள் வந்து அவ்வளவும் நம்ம உடம்புக்கு போகும்போது நம்ம உடம்புக்கும் நிறைய பிரச்சனைகள். அப்போ டென்ஷனே இல்லாம
அமைதியான முறையில உட்கார்ந்துகிட்டு சாப்பிடும் போதும் அதுவும் ஒரு அற்புதமான ஒரு ஆரோக்கியமான ஒரு விஷயம். இது எல்லாத்தையும் நம்ம கடைபிடிச்சா நம்ம கண்டிப்பா உடலுக்கு வந்து நோய் என்பதே வராது. அதுவும் என்ன சொல்றாங்க, தண்ணியை கூட நின்னுகிட்டு குடிக்காதீங்க, உட்கார்ந்துகிட்டு குடிங்க. ஒவ்வொரு முறை தண்ணி குடிக்கும் போதும் நன்றி சொல்லிட்டு குடிங்க, கிராட்டிடியூடா இருங்க. உணவுக்கும் நன்றி, இது கொடுத்த விவசாயிகளுக்கும் நன்றி, தண்ணீருக்கும் நன்றி அப்படின்னு சொல்லும் போது அவ்வளவு நல்ல விஷயங்கள் நம்ம உடம்புல இறங்குங்களாம். சரி, அப்ப மத்ததெல்லாம் மென்னு சாப்பிட சொல்றீங்க. மென்னு அரைத்து கூழாக்கி உணவில் உள்ள உடம்புல போகும்போது சத்துக்கள் பிரிக்கப்பட்டு கழிவுகள் வெளியேற்றப்பட்டு ஒரு அருமையான நல்ல சத்துக்கள் உடல் முழுக்க போகுது. இதனால ஆரோக்கியம் ஏற்படுது. சரி, நான் சப்ளிமெண்ட் எடுக்கும்போது மட்டும் நாங்க எப்படி மென்னு சாப்பிடுறது? அப்படிதானே முழுங்குறோம். இது மட்டும் மென்னு சாப்பிடுறது, அரைக்கப்பட்டு உள்ள போறது இல்லையா அப்படின்னு நிறைய பேருக்கு கேள்விகள் வரும். ஆனா உள்ள போடும்போது பாத்தீங்கன்னா தனித்தனியா பிரியுது. விட்டமின் சி அது உள்ள இருக்கிற புரதங்கள் சப்ளிமெண்ட்ல இருக்கிற அத்தனையும் பிரிக்கப்பட்டு அத்தனையும் உணவுப் பொருளுக்கு அது அரைக்க தேவையில்ல, ஒண்ணும் பண்ண போதில்ல, நேரடியாவே உடலுக்கு போகுது. அந்த சத்துக்கள் அத்தனை பாகத்துக்கும் நமக்கு போறதுனால நம்ம உடம்பு அவ்வளவு அருமையா இருக்கும். அதனாலதான் சப்ளிமெண்ட்ஸும் நமக்கு தேவை. அப்போ காலையில நைட்ல கரெக்டான முறையில தூக்கம், கரெக்டான நேரத்துல தூக்கம், ஆழ்ந்த உறக்கம், அது காலையில எழுந்தோடனே தியானம், எல்லா அமைதியான முறையில தியானங்கள் செய்வது மூலமாகும். 4:30 மணிக்கெல்லாம் எழுந்து அதுக்கப்புறமா உடல் சூரிய ஒளி நம்ம அதுக்கப்புறம் தூங்க போக கூடாது. சூரிய ஒளி நம்ம உடல்ல படுறதுனாலையும் நல்ல உணவுகள், இந்த மாதிரி ஒரு அருமையான சத்தான எளிமையான உணவுகள் உண்பதனால மறைக்கப்பட்டு அது கரெக்டான விகிதத்துல உடலுக்கு போவதனால பாத்தீங்கன்னா இந்த ப்ராசஸ்ல நம்ம பண்ணோம்னால நம்ம உடம்புல எப்பேற்பட்ட வியாதி குணமாகும். கழிவுகள் வெளியேறினால எப்பேற்பட்ட வியாதிகளும் குணமாகும் அப்படின்றது ஒரு அற்புதமான ஒரு விஷயமா இன்னைக்கு. இததான் நம்ம கரெக்டான விதத்துல பாசணும். நீங்க பாருங்களேன், நிறைய பழம் சொல்லுவாங்க, பழம் நிறைய சாப்பிட்டாலே உடலுக்கு போதுமானது. ஆனா நம்ம மைண்ட் ஏத்துக்காது. தட்டு நிறைய சாப்பாடு சாப்பிட்டதுதான், 4 இட்லியா சாப்பிட்டாதான் நம்ம உடம்புக்கு அது பசி ஆத்துனா மாதிரி நம்ம நினைச்சுக்கிறோம். ஆனா நிறைய பழங்கள் சாப்பிட்டாலே நமக்கு உடம்புக்கு தேவையான அளவுக்கு சாப்பிடும் போது நம்ம உடம்பு திருப்தி பட்டுருமா. எனக்கேற்ற உணவு என் உடலுக்குள்ள இறங்கி இருக்கு அப்படின்ட்டு நம்ம உடம்பு திருப்தி பட்டுக்கிட்டு அவ்வளவு சந்தோஷமா இருக்குமா. அது எவ்வளவுதான் நம்ம மத்த மசாலா பொருட்கள் போடும் போதும் அது ஒரு திருப்தியான சூழ்நிலையை அதாவது நிறைய நிறைய சாப்பிடுறது அது ஒரு விஷயம். அப்போ நம்ம உடம்பு என்பது அருமையான அற்புதமான ஒரு ப்ராசஸ். அதுக்கான ஒரு விஷயம் தான் நம்ம கம்பெனி நிறைய கொடுத்துருக்காங்க. எல்லாத்துலயும் கலப்படம் இல்லாமல், எந்த விதமான ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இல்லாம, பாதிப்பு இல்லாத கெமிக்கல்ஸ் உள்ள அவ்வளவு ஒரு அருமையான ப்ராடக்ட்ஸ் நம்ம கம்பெனி தேடி 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 இன்னைக்கு கொடுத்துருக்காங்க. இந்த மசாலாக்கள்லாம் அரைக்கிற விதங்கள், இந்த கோதுமை அரைக்கிற விதங்கள், டீ எல்லாம் அவங்க செலக்ட் பண்ற விதம், எந்த விதமான கலப்படமான சாயங்கள், இயற்கையான டீத்தும் இயற்கையான விஷயங்கள், ஒரு ப்ராசஸையும் ஒரு ப்ராடக்டையும் மணிக்கணக்குல பேசிக்கிட்டே போலாம். இப்ப சமீப காலமா வந்திருக்க மதுரம் சானியம் ரஸ் இத பத்தி எல்லாம் அவ்வளவு பேசுறாங்க. வேதா சார் இன்னொன்னு ஒண்ணு சொன்னாரு, மூட்டு வலி நல்லா ஆயிடுச்சுங்களாமா. தொடர்ந்து சாப்பிடும்போது படிக்கட்டு ஏறும்போது அவர் வீடு 2வது மாடியில இருக்கு. பாத்தீங்கன்னா அவர் மூட்டு வலி வலிக்குங்களாம். இப்ப அது வலி இல்ல அப்படின்றாரு. அப்ப பாருங்க எவ்வளவு ஒரு அருமையான ஒரு விஷயம். அதுல முக்கியமான இன்கிரீடியன்ஸ் எதுன்னு பாத்தீங்கன்னா நாவல் பழத்துக்கு அவ்வளவு சக்தி இருக்கு. அது அதுல இருக்கு. ஆயுர்வேத சர்டிபிகேட் உள்ள பழம். அப்ப இது எல்லாருக்குமே நம்ம பேசலாம். ஒரு 72 வயது ஒரு லீடர் அவ்வளவு அழகா அதை பத்தி பேசியிருக்காரு. அது பரம்பரை இதுவா இருந்துச்சு. எங்க அப்பாவுக்கு எனக்கு வந்தது. இன்னைக்கு நான் அதை சாப்பிட்டு நான் ரொம்ப நல்லா இருக்கிறேன் அப்படின்ற. இப்ப எவ்வளவு ஒரு அழகான ஒரு ப்ராசஸ். இதெல்லாம் எங்க கத்துக்கிட்டோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இதுல வரும்போதுதான் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கதான் ஆரோக்கியத்தை பத்தின விழிப்புணர்வு மிகப்பெரிய லெவல்ல வந்துகிட்டு இருக்கு. அதாவது வயதிகத்தையும் நீ மீட்டெடுக்க முடியும். இன்றைய இளமையாக இருப்பதற்கும் நம்முடைய ப்ராடக்ட் அவ்வளவு அந்த அளவுக்கு நமக்கு ஒரு பிரயோஜனம் உள்ள விஷயமா இருந்திருக்கு. ஒரு விஷயம் நான் அது சொல்லணும்னு நான் ஆசைப்படுறேன். அதாவது பாத்தீங்கன்னா நிறைய அதை பத்தி நான் பேசியிருக்கேன். மறுபடியும் நான் சொல்றதுல எனக்கு உண்மையிலேயே ஏன்னா இது போய் எல்லாரும் போய் ரீச் ஆகணும்னு தான் நான் ஆசைப்படுறேன். மிகப்பெரிய ஒரு தொழிலதிபர் அவர் அவருடைய 40வது வயதுல அவர் அமெரிக்காவிலேயே மிகப்பெரிய கோடீஸ்வரரா இருந்திருக்கிறாரு. அவர் யாருங்க, மிகப்பெரிய என்ஜினியர். அவரே வடிவமைத்த போன் தான் பாத்தீங்கன்னா ஆப்பிள் போன். ஸ்டீவ் ஜாப்ஸ். இவர் 40 வயதுல மிகப்பெரிய ஒரு கோடீஸ்வரரா இருக்கிறாரு. இவர் 42வது வயசுல நோயால இவர் அட்டாக் ஆகுறாரு. நோய் பாதிக்கப்படுது. என்னன்னு கேட்டீங்கன்னா இப்ப நம்ம எல்லாருமே இந்த விஷயத்துல ரொம்ப அலட்சியமா இருக்கும். கான்ஸ்டிபேஷன் தானே, மலச்சிக்கல் தானே, டாய்லெட் சரியா வரலன்னா அது வந்துடும் அப்படின்னு சொல்லி நம்ம கேர்லெஸ்ஸா இருக்கிறோம். அது அப்புறம் அசிடிட்டிக்கா மாறும். அது அப்போதான் கேன்சரா அது மாறும்.
அது வந்து யாருமே நம்ம வந்து அசப்ட் பண்றோம். நம்ம நிறைய விஷயத்துல வந்து இதுதான் அந்த அசப்ட் பண்ற விஷயம் தான் ஒரு காலத்துல போய் பூதாகரமா நமக்கு வந்து வருது. அப்ப நுனி அது அதான் சொல்லுவாங்க, அந்த இல்னஸ் உலகத்துக்கும் வெல்னஸ் உலகத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வெல்னஸ் உலகம் அந்த ரூட்டில் போய் எதனால இந்த வியாதி வருது அப்படின்னு கண்டுபிடிச்சு அதுக்குரிய வைத்தியத்தை வந்து கொடுக்கறதுதான் வந்து வெல்னஸ் உலகம். பழங்கள் மூலமாக, காய்கறிகள் மூலமாக, மூலிகைகள் மூலமாக, நம்மை சுத்தி ஆயிரக்கணக்கான ஹெர்பல்ஸ் இருக்கு, அது மூலமாக குணப்படுத்தக்கூடியதுதான் வந்து வெல்னஸ். இல்னஸ் உலகம் இந்த ரூட் காஸ்ட கண்டுபிடிக்க மாட்டாங்க. அப்பதைக்கு ஒரு இது அந்த மாதிரி கொடுத்துறாங்க. அப்ப அப்படி இருக்கும்போது அவருக்கு 42வது வயசுல அவர் வந்து அலட்சியப்படுத்தின ஒரு விஷயம், மலச்சிக்கல் தானே அலட்சியப்படுத்தின விஷயம் அவருக்கு தீராத ஒரு வியாதியஸ்தரா போய் கொண்டு போய் சேர்க்குது. 49வது வயசுலதான் அவர் கண்டுபிடிக்கிறாங்க அவருக்கு கேன்சர் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது கணையத்தில் ஏற்பட்ட ஒரு கேன்சர்னு கண்டுபிடிக்கிறார். ஆனா அவர் அட்மிட் ஆகி சிகிச்சை பெற்றுக்கொண்ட ஹாஸ்பிட்டல் எதுன்னு பாத்தீங்கன்னா, உலகத்திலேயே அமெரிக்காவிலேயே பெரிய ஹாஸ்பிட்டல். ஏன்னா அவர் பெரிய கோடீஸ்வரர், அதனால அவ்வளவு அமெரிக்காலேயே மிகப்பெரிய ஒரு ஹாஸ்பிட்டல்ல போய் அவர் அட்மிட் ஆகி ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்காரு. ஆனா அது வரைக்கும் கண்டுபிடிக்கவே இல்லை. 6 வருஷமா கண்டுபிடிக்காம 49வது வயசுலதான் கண்டுபிடிக்கிறாங்க அவருக்கு கேன்சர், கணையத்துல வந்து கேன்சர்னு கண்டுபிடி. அதுக்குள்ள கேன்சர் உடல் ஃபுல்லா வந்து பரவிச்சு. ஆனா அதுக்கான பணம் இருக்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சமா அவர் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டே இருக்கிறாரு. ஆனாலும் வந்து ஒண்ணுமே பண்ணவே முடியல. அவருடைய 55வது வயசுல அவருடைய லிவரையும் வந்து தாக்குது, வந்து கேன்சர் வந்து லிவரும் பாதிக்கப்பட்டுருச்சு. அப்ப அவர் என்ன சொல்றாரு, அவர் ஒரு என்ஜினியர்ன்றதுனால, அப்ப என்ஜினியர்ஸ்களுக்கே வந்து என்ன திறமையா என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு இயந்திரத்தை வந்து வடிவமைக்கும் போது அந்த இயந்திரத்தை எங்க ரிப்பேர் அப்படின்றத வந்து அவ்வளவு அழகா கண்டுபிடிப்பாங்களா, இந்த இடத்துலதான் அப்படின்னு கண்டுபிடிச்சு அதை சரி செய்யக்கூடிய ஆற்றல் வந்து என்ஜினியர்ஸ்க்கு வந்து இருக்குமா. அப்ப அவங்க வந்து அப்ப அந்த மாதிரி அவர் என்ன பண்றாரு, அவருடைய மெடிக்கல் ரிப்போர்ட் எல்லாம் அனலைஸ் பண்ணி அவருக்கு என்ன அப்ப இதுவா லிவரும் பாதிக்கப்படும் போது பாத்தீங்கன்னா, அப்ப அவர் சொல்றாரு, என்னோட லிவரை மாத்திடுங்க, டிரான்ஸ்பிளேட் பண்ணுங்கன்ற. அப்ப லிவரை மாத்திடுறாங்க. மாத்தின பிறகு அவர் இன்னும் ஒரு வருஷம் உயிரோட இருக்காரு. 55 வயதுல இருக்க சாக வேண்டியவர் 56வது வயதுல இறந்து போறாரு, 56 வயதுல. ஆனா லிவரை மாத்தியும் உடல் ஃபுல்லா டேமேஜ் ஆனதுனால, கேன்சர் ஃபுல்லா பரவினதுனால அவரால வந்து ஒண்ணுமே பண்ண முடியல. எவ்வளவு பணம் இருந்தாலும் அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, வேதனையா சொல்றாரு, 42வது வயசுலயே நான் போய் ஹாஸ்பிட்டல்ல போய் அட்மிட் ஆகுறேன், எனக்கு இந்த பிரச்சனைன்னு சொல்றாங்க, அப்பவே இதை கண்டுபிடிச்சிருந்தா நான் குணமாயிருப்பேன். அதாவது ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்லயோ ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லயோ இந்த வியாதியை கண்டுபிடிச்சிருந்தா நான் குணமாயிருப்பேன். ஆனா இது முழுமையா பரவன பிறகு கண்டுபிடிச்சதுக்கு அமெரிக்காவிலேயே மிகப்பெரிய ஒரு ஹாஸ்பிட்டல், பேறு பெற்ற ஒரு மிகப்பெரிய ஃபர்ஸ்ட் ஹாஸ்பிட்டல், அதாவது எல்லாத்துலயுமே அப்படிப்பட்ட ஹாஸ்பிட்டல் என்னோட டாக்டர்களால கண்டுபிடிக்க முடியல எனக்கு என்ன வியாதின்ட்டு. ஃபுல்லா பரவன பிறகுதான் அது வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனா நான் வந்து அதுக்கும் நான் தான் பொறுப்பு, நான் அசப்டியா இருந்ததுதான் பொறுப்பு. மலச்சிக்கலை, அதாவது ஜீரண மண்டலம் வந்து நம்ம உடம்புலயே வந்து மிக முக்கியமானது ஜீரண மண்டலம் தானுங்களா. நம்ம குடல் நம்ம சாப்பிட்டோம்னு நேரடியா குழாய் மாதிரி வராதுங்களா, பல அடுக்குகளால் ஆகிதான் வருமா. அப்போ கரெக்டா சிரிக்கப்பட்டு உணவு வந்து இங்கேயே அந்த ப்ராசஸ் வந்து மென்னு கூழாகி அது உடம்புக்குள்ள போய் சத்துக்கள் பிரிக்கப்பட்டு கழிவுகள் வெளியேற்றப்பட்டு கரெக்டா உடம்புக்குள்ள போகும்போதுதான் நம்ம உடம்பு ரொம்ப ஆரோக்கியமா இருக்குமா. ஆனா நம்ம வந்து அசட்டை பண்றோம். அப்போ ஜீரண மண்டலம் என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம். அதனோட அசட்டை பண்ணதுனாலதான் இன்னைக்கு நான் வந்து என்ன சொல்றது, கேர்லெஸ்ஸா இருந்ததாலதான் ரொம்ப முத்தின பிறகு எனக்கு தெரிஞ்சு எவ்வளவு கோடி பணம் இருந்தாலும் என்ன நான் காப்பாத்திக்க முடியல. அப்போ நம்ம ஆரோக்கியம்ன்றது ரொம்ப 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 முக்கியம். எந்த ஒரு விஷயத்தையும் அசட்டை பண்ண உணவில் இருந்து நிறைய விஷயங்களை வந்து நம்ம வந்து ஒரு ஆரோக்கியமா நல்ல உணவுகளை உண்டு கரெக்டான விதத்துல புரதம், விட்டமின்ஸ், மினரல், கொழுப்பு எல்லாமே தண்ணியில இருந்து எல்லாமே கரெக்டா இந்த மெத்தட்ல வந்து பயன்படுத்தினா நோய் என்பது எப்பேற்பட்ட நோய் வந்தாலும் நம்ம நாமே குணப்படுத்தக்கூடிய ஆற்றல் நம்ம கிட்ட வந்து இருக்கு. அப்ப அவர் கடைசியா என்ன சொல்றாரு, ரொம்ப வேதனையோட சொல்லிட்டு போறாரு ஒரு புத்தகத்துல, என்னுடைய ஆரோக்கியத்துக்கு நாம் தான் பொறுப்பு, நம்முடைய ஆரோக்கியத்துக்கு நாம் தான் பொறுப்பு. அசட்டியாக விட்ட ஒரு விஷயம், நான் வேலை வேலை வேலைன்ட்டு பணத்தை சம்பாதிக்க தான் ஓடிக்கிட்டு இருந்தேன் தவிர என் உடம்புக்குள்ள இந்த விஷயம் மிகப்பெரிய ஒரு பூகம்பம் உள்ளக்குள்ள உருவாகிட்டு இருக்குதுன்றதை நான் கண்டுபிடிக்காதல்ல. நான் வந்து அவ்வளோ பணம் இருந்தாலும் அனுபவிக்கிறதுக்கு 42 வயசுல இருந்து நோயில தான் இருந்திருக்கேன். அவ்வளவும் இருந்து இன்னைக்கு ஆப்பிள் போன்ல இருந்து எவ்வளவு கோடிக்கணக்கான பணங்கள் இருக்கு, நிறைய சொத்துக்கள் இருக்கு. ஆனா அவர் உயிரோட இல்லவே இல்லை. இதுதான் நம்ம பண்றவங்க லீடர்ஸ். அதனால வந்து நல்ல ஒரு நியூட்ரிசார்ஜ் ப்ராடக்ட் நம்ம கம்பெனி கொடுத்துருக்காங்க, நல்ல பொருளுங்க நம்ம கம்பெனி கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு அருமையான ஒரு ஃபைலா வந்து வேதாஸ்தர் வந்து உருவாக்கி வச்சிருக்கு. அதாவது இன்றைக்கு வந்து மளிகை கடை பொருளால சாப்பிடுவதனாலையும் நாம் வந்து இன்னைக்கு கலப்படத்தை சாப்பிடுறதுனாலயும் எவ்வளவு பொருளை கலப்படம் இருக்கு, மத்த பிராண்டட் ப்ராடக்ட்ஸ் நம்ம நிறைய எடுக்கிறதுனால எந்த அளவுக்கு நம்ம கலப்படத்தை உண்பதால் நம்ம எவ்வளவு ஆரோக்கிய கேடின்மைக்கு நம்ம போய்கிட்டு இருக்கோம் அப்படின்றது அவ்வளவு அழகா உருவாக்கி இன்னைக்கு வந்து மிகப்பெரிய ஒரு விழிப்புணர்வு வந்து உருவாக்கிட்டு இருக்காங்க.
வந்து இப்பேற்பட்ட பொருளை நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்றத அது நம்ம எல்லாருமே உணர்றோம். எல்லா விஷயத்துலயும் மசாலாவா இருந்தாலும், பெருங்காயமா இருந்தாலும், எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலும் ஆரோக்கியமான ஒரு பொருளை எந்த விதத்துல கரெக்டா சாப்பிடணும், சப்ளிமெண்ட்ஸ் எப்படி கரெக்டா எடுக்கணும், நம்ம ஃபுட் சப்ளிமெண்ட்ஸ் எப்படி எடுக்கணும், புரதம் என்பது எவ்வளவு இதுவானதுன்றது எவ்வளவு ட்ரைனிங் மூலமா நமக்கு புரிய வச்சுட்டு இருக்காங்க. நம்ம காலம் கடந்து கிடைச்சாலும் இனி வர்ற காலத்திலேயாவது நம்ம ஆரோக்கியமா இருக்கணும். அது மட்டும் இல்லாம நம்ம சந்ததிகளுக்கும் இதை புரிய வைக்கணும். கூடுமான வரைக்கும் குழந்தைங்களுக்கு வந்து சீக்கிரமா படுக்கிறதுக்கு வந்து ஏன்னா ஊக்கம் வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். இந்த 5 விஷயங்கள் நான் சொன்ன 5 விஷயங்கள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். ஒரு மனிதனை வந்து ஆரோக்கியமா வைத்திருப்பதற்கு மிகவும் இன்றியமையாத ஒரு விஷயங்கள். கொஞ்சம் கொஞ்சமா தான் புரிய வைக்கணும். குழந்தைங்களுக்கு வந்து தயவு செய்து இன்னைக்கு எத்தனை பேருக்கிட்ட வந்து சின்ன குழந்தைங்களுக்கு வந்து அவங்களுடைய வேலைகளை வந்து எளிமையாக்கிறதுக்காக வந்து இன்னைக்கு வந்து நிறைய போனை கொடுத்துடுறோம். நம்ம அவங்க தொந்தரவு பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக நம்ம வந்து போனை கொடுத்துடுறோம். அது மாதிரிலாம் இல்லாம போனை கொடுக்காம அவங்க வேற வேற ஆக்டிவிட்டிஸ். கண் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ரொம்ப அருமையான ஒரு விஷயம். கண்ணுடைய ரெட்டினா பாதிச்சுச்சுன்னா அவ்வளவுதான். நம்ம வந்து ஒண்ணுமே பண்ணவே முடியாது. மீட்டு கொடுக்கவே முடியாத ஒரு அற்புதமான ஒரு பொருள் கண். கண்ணு இல்லைன்னா யோசிச்சு பாருங்க. அந்த கண் இல்லாதவங்களை கேட்டாதான் தெரியும். எந்த ஒரு பொருளும் இல்லாதவங்களை கேட்டாதான் தெரியும். அது மாதிரி வந்து அவ்வளவு ஒரு அருமையான இந்த என்ஜான் உடம்பும் அவ்வளவு அருமையா கடவுள் வந்து நமக்காக படைச்சிருக்கார். ஆரோக்கியமான வந்து பொருளை வந்து சாப்பிடுவோம். ஆரோக்கியமாக நம்ம வந்து இருப்போம். உண்மையிலேயே வந்து இனி வந்து ஒரு முறையும் ஆரோக்கியத்தை பத்தி நிறைய பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து முடிவு எடுத்திருக்கேன். மென்னு சாப்பிடுவோம். நல்லா வந்து சுவைச்சு 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 அதான் சொன்னாங்க, நொறுங்க தின்றால் 100 வயது அப்படின்ட்டு நம்ம பெரியவங்க ஒரு விஷயத்தையும் அவ்வளவு எளிமையா நமக்கு வந்து புரிய வச்சுட்டு போயிருக்காங்க. ஏன் மென்னு சாப்பிடும்போது நல்லா சுவைச்சு சாப்பிடும்போது கொஞ்ச நேரத்தை ஒதுக்கிட்டு அவசர அவசரமா சாப்பிட்டு இந்த அவசர கதியான உலகத்துல வந்து அவசர அவசரமா சாப்பிட்டு ஆரோக்கிய அதாவது நோயை நோக்கி போய்கிட்டு இருக்காம ஆரோக்கியத்தை வந்து நம்ம உடலுக்கு கொடுத்து ஒரு அருமையான உடம்பை கொடுத்து இறக்கும் போது நம்ம வந்து நல்ல ஒரு ஆரோக்கியமான இந்த உலகத்தை விட்டு சொல்லணும். எப்படி வந்து ஆர்சிஎம் வந்து இன்னைக்கு வந்து சொல்லுவாங்க, அடுத்த சந்ததிகளுக்கு வந்து ஒரு நிறைய நிறைய விஷயத்த நம்ம கொடுத்துட்டு போறோம். ராயல்டி எப்படி எப்படி கொடுத்துட்டு போறோமோ அதே மாதிரி நம்ம பரம்பரைக்கும் ஒரு ஆரோக்கியமான விஷயத்த வந்து கொடுத்துட்டு போனோம் அப்படின்னு கேட்டுக்கிட்டு ஆர்சிஎம் பொருளையே உண்போம். இந்தியராக இருப்போம். இந்தியராகவே வந்து இந்த உலகத்தை விட்டு போவோம். இந்திய பொருட்களை வாங்குவோம். அது மாதிரி ஒரு முடிவு எடுத்து சம்மதம் எடுத்து நாமும் அந்த பயன்படுத்துவது மட்டுமில்லாமல் நம்மை சுற்றி உள்ளவர்கள், நம்முடைய நண்பர்கள், நம்முடைய பரம்பரைக்கே வந்து இந்த அற்புதமான ஒரு பொருளை கொடுத்து ஆரோக்கியமுள்ள முறையில வாழ்வோம் அப்படி கேட்டுக்கிட்டு வாய்ப்புக்கு நன்றி எம்ரால் சார். இடையில வந்து நிறைய டிஸ்டர்ப் வந்துச்சு. அதுக்கு எனக்கு சப்போர்ட் பண்ணன நிறையனுக்கும் நன்றி. அனைத்து லீடர்களுக்கும் நன்றி நன்றி. வாய்ப்புக்கு நன்றி சார். நன்றி சார். எமரால் சார். இருக்கிறம்மா. கார் ஓட்டிட்டு இருக்கிறாத்தா. சரி. வாழ்த்துக்கள். சிறப்பு.